வாக்குறுதிய குடுத்து அத நீங்க நிறைவேத்தாதது ஏன்ற கேள்வி தான் எங்களோட அறிக்கையில வந்திருக்கு. தளபதி அவர்கள் அந்த அறிக்கையில தான் குடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாரி ஏமாத்துறீங்க? ஏன் அந்த மாரி ஒரு விஷயத்த சொல்லி துரோகம் பண்றீங்க? அதான் அரசு ஊழியர்களுக்கே நீங்க துரோகம் பண்றீங்கன்னா, அப்ப மக்களுக்கு எவ்வளோ துரோகம் நீங்க பண்ணுவீங்க? அப்படின்றது தான் அந்த அறிக்கையில அவரு சொல்லியிருக்காரு. அதாவது அததான் சொல்ல வராரு அந்த அறிக்கையில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 2021 எலக்ஷன்ல வந்து 380வது லைன்ல சொல்லும்போது, இந்த ப்ராப்ளத்த வந்து நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்க ஓட்டு கேட்குறீங்க. அரசு ஊழியர்களுக்கான ஓல்டு ஸ்கீம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து வாக்குறுதி கேட்டு வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கீங்க. அதை ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் நிறைவேற்றலை? இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷமாக இந்த பிரச்சனை நடந்து தான் இருக்குது. அவங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. ஸோ இப்போ கடைசி பட்ஜெட் தாக்கல் நடந்தவுடனே அவங்க அந்த இஷ்யூ எடுத்துகிட்டு வந்து நேற்று வைக்கிறாங்க. விடுமுறை நாட்களிலும் வந்து அவங்க வேலை செய்கிற அளவுக்கு இவங்க ஆக்கி வச்சுருக்காங்க கவர்மெண்ட். ஸோ நேற்று வந்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு எல்லா நேற்று சண்டே. ஸோ விடுமுறை நாட்களிலுமே வந்து அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இந்த அரசு வந்து உருவாக்கி மக்களை வந்து இருக்க இருக்க மேலும் மேலும் அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னா நம்மளால முடியல அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடணும். இல்லை அந்த விஷயத்த நம்ம சொல்லவும் கூடாது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? கிளியர் பண்ணிடுவேன். எப்படி கிளியர் பண்ணுவீங்க?